நம்ம நடத்துவாரு. எதெல்லாம் நடத்துவாரு இல்லையா? நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியா இருந்து நம்மளை அவன் நடத்துவார் இல்லையா? முதல் பேசின சமுத்திரத்துல நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவாரு. எங்க வழி? எங்க வழி? இஸ்ரவேல் ஜனங்கள் எதை காண்டு பயப்பட்டாங்க? 430 வருஷ காலம் அடிமைத்தனத்துல வாழ்ந்தவங்க நிறைய அற்புதங்களை செய்து பார்வோன தலகுனிய வச்சு அந்த ஜனங்கள் எல்லாரையும் விடுதலை ஆக்கி இல்லையா? பைபிள் சொல்றது இந்த 430 வருஷம் முடிஞ்ச அன்றைக்கே விடுவிக்கப்பட்டார். முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது. தேவன் சொன்னா அந்த அக்யூரேட்டா அந்த நேரங்களை சரியா நடக்கும். அந்த நொடி பொழுதுலே அவங்களை விடுவிச்சாங்க. இப்ப கடந்து வராங்க, ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பாங்கல்ல. இப்ப வந்தாங்கன்னா முட்டுது, செங்கடல் நிக்குது. இந்த பக்கமான வனாந்தம் என்ன பண்ணலாம்? இப்பதான் முன்ன போனவங்க பின்னால போறாங்க. இப்ப நீ முன்ன போறியா, பின்னால திரும்பி பார்த்துன்னு போறியா? எத்தனை பேர் முன்னோக்கி போறவங்க, எத்தனை பேர் பின்னால பார்த்து போறவங்க? எந்த சூழ்நிலையும் சொல்லு, எந்த சூழ்நிலையும் பின்னோக்கி பார்க்க தேவன் உனக்கு முன்ன வைத்திருக்கிற காரியம் நோக்கி போ. எதையும் அங்கங்க ஸ்டக்கா என்ன பண்ணாத, நிக்காத. ஏன்னா உனக்கு வழியா இருக்கிறவர் உனக்கு வழி திறக்கிறதற்கு உனக்கு முன்ன போற. மீகா 2:13 நீ பார்க்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து நடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யார் முன்ன போறது? அப்போ எப்பவுமே உன் கண்களுக்கு முன்பாக ஒரு படத்தை வச்சுக்க. உனக்கு முன்ன ஒருத்தர் போறாரு. உனக்கு முன்ன எந்த தடையா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? அது எந்த கோட்டையா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? தெரிவாரு. முன்ன போகிறவர் எப்பேற்பட்டவர்? ராஜாதி ராஜா. யாரவ? யாருக்கு முன்ன போற? எதற்கு போறாராம்? பைபிள் சொல்லுது காற்றின் வேகத்துல போறாரு, மேகங்களை போறாரு. ஆனா இந்த மீகா சொல்றான் உனக்கு முன்ன நடந்து போற. யாருக்கு முன்பாக? கவனிங்க. சில விஐபிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முன்ன போவாங்க, பின்னாடி போவாங்க. அப்படியே ஒரு செக்யூரிட்டியா எப்படி போவாங்க? அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிட்ட நெருங்காத பலுக்கு என்ன பண்ணு. இப்ப தேவன் யாருக்கு முன்ன போறாரா? தேவன் உனக்கு முன்ன போனா எது உன்னை நெருக்கி உன்னை சேதப்படும்? செங்கடாரா, வனந்தரமா? இவ பார்த்தான், திரும்பி பார்த்தான். பார்வன் போன்னு சொன்னவன் பின்னாடியே என்ன பண்றான்? காஞ்சி பாருங்க. வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்கள் நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே. சில பிரச்சனைகள் யாரை தொடருது? சில நெருக்கங்கள் யாரை வருது? ஆண்டவர் உன்னை விடுவிச்சாருன்னா, உன்னை கடந்து போன்னு சொன்னாருன்னா, உனக்கு முன்னாக அவர் இருப்பாரானால் நீ பின்னோக்கி என்ன பண்ணாது? பழசியே என்ன பண்ணாத? எல்லாம் புதுசாக்கி இருக்கிறாரு. பழசெல்லாம் என்ன பண்ணிச்சு? இப்ப பழசையே திரும்ப பார்த்துக்கின்னு பழசையே பேசி பழைய சோறா இருக்காத. யாரா இருக்காத? இப்ப தேவன் எல்லாத்தையும் புதுசாக்குற, சகலத்தையும் புதிதாக்குற. அவர் தான் எங்க போறாரு? ஏன் முன்ன போறாருன்னா, இதுவரையில நீ எதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாம இருந்தது, எதெல்லாம் தடையா இருந்தது, எதெல்லாம் அடைக்கப்பட்ட வழியா இருந்ததோ
அதெல்லாம் திறக்கிறதுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துற 3வது அதிகாரம் 7-8 பாத்தீங்கன்னா 7-8. நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், அண்டர்லைன் பண்ணிக்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் எவ்வளவு பலன் இருக்குது? அப்படியே 4 பேர் கிட்ட காட்டுற அளவுக்கெல்லாம் பலன் என்கிட்ட இல்லை. எனக்கு எவ்வளவு தாங்குது? எவ்வளவு தாங்குது? எவ்வளவு இருக்குது? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். யாருக்கு திறக்கிறாருங்க திறந்த வாசல? கொஞ்சம் பலன் நமக்கு என்ன இருக்கு? நிறைய வாட்டி தடுமாறி இருக்கலாம். ஏன்னா எனக்கு பலன் இல்லை. எனக்கு என்ன இல்லை? பல இடத்துல விழுந்து இருக்கலாம், விழுந்து எழுந்திருக்கலாம். ஏன்னா நான் பலவான் இல்லை, கொஞ்சம் பலன். ஆனா அது தேவன் அறிந்தவரா இருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட நான் பார்த்தேன், என் நாமத்தை நீ மறுதலிக்கல. ஏன்னா சில காரியம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் யாரு, சத்தியமா அவருக்கு என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு இப்படியெல்லாம் நீ பேசல. ஆனா என் நாமத்தை நீ மறுதலியாம என் வசனத்தை நீ கை கொண்டபடினால உனக்கு நான் ஒண்ணு செய்ய போறேன். என்னன்னா திறந்த வாசலை உனக்கு உண்டாகும். ஒருத்தனை இனிமேட்டு என்ன பண்ண மாட்டான். ஒருத்தனா திறக்கவும் முடியாது, பூட்டவும் முடியாத அளவுக்கு நான் உனக்காக செயல்பட போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை அடைபட்ட வாசல்கள் எங்க திறக்க போகுது? ஏனென்றால் வழியா இருக்கிறவர் உனக்கு வழி உண்டாக்குறதற்காக உனக்கு முன்பாக போய் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு கவனிச்சு பாருங்க, யோவான் 21வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, இயேசு பிள்ளைகளே யார பார்த்து கேட்டாரு? கவனிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் யார பார்த்து கேட்டாருங்க? வாயை திறந்து பேசுங்க, கேக்குதா நான் சொல்றது? யார பார்த்து கேட்கிறாரு? உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, எனக்கு பசியா இருக்குதுப்பா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குது அவங்ககிட்ட? என்ன சொன்னாங்க? ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசு மரித்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சினுமா அவன் பின்னால முதல்ல இந்த வாழ்க்கைக்கு போயிட்டான். உண்மையான சொன்னா சபையை கட்ட போறேன்னு சொல்லி பேசுகிட்ட சொன்னா, நான் மீன் பிடிக்க போறான். அவன் மீன் பிடிக்க போறான்னா தலைவன் எவழியோ அவழிய தொண்டர்கள் எல்லாம் அவன் பின்னால போறதுக்கு என்ன பண்ணான்? மத்தவன் எங்க போயிட்டான்? ராத்திரி எல்லாம் கஷ்டப்படுறான், காலையில எங்க நிக்கிறாரு? அதிகாலையின் ஆசீர்வாதங்கள் எங்க நிக்குது? இப்ப கேட்கிற பிள்ளைகளே, என்ன இருக்கு உங்ககிட்ட? பதில் வந்தது, ஒன்றும் இல்லை. எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. ராத்திரி எல்லாம் வேலை செய்து என்ன இல்லை? ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன இல்லை? ராப்பக்கெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன இல்லை? எங்க போட்டு வலைய? அப்பா உணர்வு வருது. யோவான் சொல்றான் பேதுகிட்டே, அவர் கர்த்தர்றா, அவர் கர்த்தர்றா. பார்த்தா சட்டைய கைட்டான், இடுப்புல கட்டினான், கடலை குச்சான், வந்து சேர்ந்து பழைய எடுத்து எங்க ஓடுற? ராப்பகல எங்க ஓடுற? எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? கேட்கிறாரு. அல்லேலூயா,
அவர்களிடம் புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதான்னு கேட்டா ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அவர் வலது பக்கத்துல வலைய போடுங்க என்று சொல்லி அவர்களை வழி நடத்தினா. இதுவரை இடது பக்கத்திலே போட்டு 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 சோர்ந்து போனானுங்க. ஆனா இருக்கிற இடம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒன்றும் இல்லை என்று நாம் கலங்கும் போது கர்த்தராகிய தேவன் அதிகாலையிலேயே நம்மை தேடி வந்து நம்மை வழிநடத்தி போஷிக்கிறவராக இருக்கிறார். நம்மள என்ன பண்ண போறாரு? நாம் தெரியாமல் இடது பக்கத்திலேயே வலைகளை போட்டு கொண்டு இருக்கலாம். வலது பக்கத்தில் மீன்கள் இருப்பது அவருக்கு தான் தெரியும். நம்முடைய தேவைகளை சரியாக சந்திக்கிற தேவன். அவர் அழைக்கப்பட்ட வழியா இருந்தாலும் அவருக்கு தெரியும், தேவன் தம் பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த கடலில் ஒரு வழியை வைத்திருந்தார். எத்தனை பெரிய சமுத்திரமாக இருந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும், தேவனால் உன் தேவைகளை சந்தித்து உனக்காக ஒரு வழியை திறக்க அவரால் முடியும். அல்லேலூயா. சமுத்திரத்துல தேவன் உனக்கு என்ன பண்ணுவாரு? ஒரு வழிய திறப்பார். யாரால அறியப்பட முடியாது. குருடன், வழி தெரியாமல் தெரிகிற அவனுக்கு வழியை காட்டக்கூடிய ஆண்டவர், அவன் அறியாத வழியிலே அவனை நடத்தக்கூடிய ஆண்டவர். நாம கூட பல பிரச்சனைகளை குருடனை போலதான் தடவி தெரியல. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றது? இந்த போராட்டத்துக்கு என்ன பண்றது? இந்த மனுஷனை என்ன பண்றது? நாம எவ்வளவு நல்லது பண்ணாலும் நமக்கு தான் வந்து முற்றான் தவறு பண்றான். என்ன பண்றது? நமக்கு ஒண்ணும் புரியல. ஆனா வழி யார்கிட்ட இருக்குது? வழி யார்கிட்ட இருக்குது? ஹலோ, கவனிக்கிறியா? கவனிக்க. ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகம் பண்றாரு. என் கூட ஒரு சகோதரன் தான். அவன் முதல்ல இந்த ஜனங்களுக்கு தெரியும். அவன் ஐஏஎஸ் அந்த படிக்கிற இதுல வந்து அவன் வேலை செய்திருந்தான். இவன் ஆண்டவருக்குள்ள அந்த நாட்கள்ல இருந்ததுனால கொஞ்சம் உண்மையா இருந்தான். இந்த கமிஷன் இதெல்லாம் அவன் செய்ய மாட்டான். ஆனா இவனை கண்ட அந்த ஆபீசர்களுக்கெல்லாம் யாரும் என்ன பண்ணாரு? அந்த ஆபீசருங்க எல்லாம் அந்த பிரின்சிபாலுக்கிட்ட போய் சொல்லி அவங்க தான் பொறுப்பு, இவன் என்ன பண்ணுவாங்க? பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க, பயங்கர தொல்லை. வேலையே வேண்டான்னு சொல்லி போகிற அளவுக்கு என்ன பண்ணாங்க. ஒரு நாள் எங்க கூட இருக்கும்போது வந்து சொன்னா, அழுதான். ஆனா அப்படி இருக்குண்ணா, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ரொம்ப பண்றாங்கண்ணா. இவங்க வேலையில பார்த்தீங்கன்னா சில மேல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க. நேற்று கூட இது போல ஒரு ஜப குறிப்பு வந்து மேல் அதிகாரி கண்டுபடியா பேசுறாங்க. இவன் ஒரு வேலைக்காரன்னு மறந்துட்டு அடுத்தவன் என்ன பண்றான்? அவன் கொஞ்சம் பலவீனமா இருந்தா, அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தா வாய்க்கு வந்தபடிக்கு கேவலமா பேசக்கூடிய அதிகாரிகள் இருக்கத்தான் செய்யறான். இவன் என்ன பண்றது? இவனுக்கு தெரியும் மேல இடத்துல நமக்கு சப்போர்ட், அதனால இவனுக்கு என்ன பண்றானுங்க. ஆனா இதை விட மேலோட நமக்கு இருக்கு, இதை விட மேலடா நமக்கு இருக்கு. அது சொன்னா சரிடா, நம்ம ஜெபிக்கலாம்டா. ஒரு நாள் பாஸ்டிங். எத்தனை நாள்? எந்த காரியத்துக்காக? அந்த ஒரு காரியத்துக்காக பாஸ்டிங் போடணும். நான் போட்டேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அன்னைக்கு அதுதான் நோக்கம், வேற எந்த காரியமும் பண்ணலை. அடுத்த ஒரு வாரத்துல வந்து சொன்னா, ஆனால் சித்திரவதை என்னண்ணா என்ன ஏன்னா அவர் டிரான்ஸ்ஃபர் நான் எங்க ஆயிட்டாரு? அடுத்தவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? கவனிங்க. நாம வந்து ஒரு காரியங்கள் இருக்கு, அநியாயத்துக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். நீதிமொழிகள் 12:5 சொல்லப்பட்டபடி நீதிமான்களுடைய நினைவுகள் அப்ப நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ நம்ம நியாயமா இருந்தா நியாயமான தேவன் நியாயமான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. ஏன்னா சத்துருக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, யாரை வளர விடக்கூடாது, யாரு தலை நிமிரக்கூடாது, யாருக்கு பிரச்சனையா கொடுக்கணும். இப்படியாப்பட்ட சத்துருவை நசுக்கிற ஆண்டவர் அந்த சத்துருக்கள் மேல நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார் என்றதை நீ அறிஞ்சிருக்கணும். நம்ம லூக்கா 10:19 நாம் பார்க்கிறோம்.
ம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இது மனப்பாடமா வச்சுங்க. திரும்ப 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 நீ என்ன வேணா பண்ணு, என்ன பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது. நீ உன் அதிகாரத்தை காட்டின. ஆனா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் காட்டினேன். நீ நசுக்கப்பட்டு போவ. வேத வசனம் சொல்லுது, இந்த கல்லின் மேல மோதுகிறவன் நொறுங்கி போவான். இது யார் மேல விழுமோ அவனை நசுக்க. அல்லேலூயா. ஏன்னா வழியா இருக்கிற தேவன் வழி உண்டாக்குறதுக்கு யாருக்கு முன்ன போறாரு? நமக்கு முன்ன போறாரு. முதல் காரியம், சமுத்திரத்துல நமக்கு அவர் வழியை உண்டாக்குறாரு. ரெண்டாவது ஒரு காரியம், இது கூட பாதி தான் போகும். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. முதல்ல சமுத்திரத்துல வழி உண்டாக்குற தேவன் இப்ப வனாந்தரத்துல வழி உண்டாக்குவேன்னு சொல்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னோடியாக தேவன் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். அவன் எங்க வளர்ந்தான் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்துல. எங்க இருந்தா? வனாந்தரத்துல தான் இருந்தான். அவர் மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தி பள்ளங்களை நிரப்பி வடிகளை செவைப்படுத்த அனுப்பப்பட்டவர் என்று எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதுக்காக அனுப்பப்பட்டவர்? வழிகளை செவையாக்கி ஆண்டவருக்கு பாதையை உண்டாக்குறதுக்காக அவர் அனுப்பப்பட்டவர். எல்லோரும் அரண்மனைகளும் மலைகளிலும் இருக்க இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல தன்னை உருவாக்கி கொள்கிறவராகவும் கர்த்தருடைய சத்தமாகவும் காணப்பட்டார். நம்ம உருவாக்குற இடம் எதுங்க? சில நேரங்கள்ல உபத்திரவம் நமக்கு மேல மேல வருது. யாரால வருது? நம்ம சொந்த ஜனங்களால வரலாம், சொந்த குடும்பங்களால வரலாம், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களால வரலாம், என் சபையின் மூலம் கூட வரலாம். ஏன் இந்த உபத்திரவத்தை தேவன் அனுமதிச்சார்? இந்த உபத்திரவத்தினால நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? உபத்திரவம் தான் உனக்கு பொறுமையை உண்டாக்கி தரும். சரியா சிந்திக்கிற ஒரு நிலைக்கு எங்க தள்ளப்படுவ? அதுவரையிலும் பல விதமான காரியத்தை நீ அலசி, அது சரியில்லை இது சரி, ஆனா உன்னை தராசுர நிக்க வச்சு சரியா போடக்கூடிய அளவுகள் எதுன்னா உபத்திரவம் தான். அந்த உபத்திரவத்தை நம்ம வனாந்தரத்துக்கு ஒப்புறோம். எங்க உருவாக்குவார் ஆண்டவர் நம்மள? எங்கதான் வழி? எங்க வழி? ஏன்னா அவர் சொல்லும் போது எப்படி சொன்னார்? 1 Corinthians 10:13 பாத்தீங்கன்னா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்க போக்கையும் உண்டாகும். என்ன பண்றாரு? இதுவரை நமக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்றது? ஹலோ, நான் பல முறை பார்த்துருக்கிறேன். தேவைகள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்கிறதுக்கு இது இருக்கு, அது இருக்குது. ஆனா ஒவ்வொரு வருஷம் கடந்து வந்துனே இருக்காங்க. எப்படி கடந்தோம்?
அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, 1000 கதை பேசினாலும் கடந்து போக முடியாத ஒரு வழியை போல சில பிரச்சனைகள் நமக்கு முன்ன இருந்தாலும் தேவன் சொன்னாரு, அதுல ஒரு வழியை உனக்கு உண்டாக்கி நீ கடந்து போவதற்கு அதுல இருந்து ஒரு வழியை நான் என்ன பண்ணுவேன் உனக்கு. உன்ன இப்ப நடக்கிற அந்த பிரச்சனைகள் வந்த சோதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு மிஞ்சினது கிடையாது, உன் பலத்துக்கு உட்பட்டது தான். இதனால நீ என்ன பண்ணிடாத சோர்ந்தலாம். ஆனா உனக்குன்னு ஒரு வழி இருக்கு. உனக்குன்னு அந்த வழி நீ ஆண்டவரை தேடும் போது அன்னைக்கு ஆகாருடைய கண்களை திறந்து பக்கத்திலே இருந்து துறவு பார்க்காம என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுது போல பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எங்க காட்டினாரு. நமக்கும் எங்க தூரமா இல்ல, அற்புதங்கள் எங்க இருக்குதுன்னா நம்மளை சுற்றி நம்ம பக்கத்துலதான் இருக்கு. ஆனா கண்ணு மறைக்கப்பட்டு இருக்கு, கண்களை கத்த திறக்கணும். இப்ப நம்ம கூட வழி தெரியல, எவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிறோம், என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறது தெரியல. என்னால முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டோம், எவ்வளவு மோதி பார்த்துட்டேன், எவ்வளவு பண்ணிட்டேன், ஆனா ஒன்னும் நடக்கு. அற்புதம் எங்க இருக்கு, எங்க இருக்கு? இதே போல எத்தனையோ வருஷங்களை கடந்துட்டோம், எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துட்டோம், எவ்வளவு நெருக்கங்களை பார்த்துட்டோம். அதுதான் சொன்னாரு, அன்னைக்கு அவர் தேவனா இருந்து நம்ம நடத்துறாரு, இன்னைக்கும் தேவனா இருக்கிறாரு, நாளைக்கும் தேவனா இருப்பாரு. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எது வேணா நடத்துவாரு, எது வேணா. நம்ம எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள் இல்லையா? நல்லது செய்தா கூட தீமைகள் அனுபவிச்ச காலங்கள் எத்தனை. ஆனா எல்லாவற்றையும் கடந்து வர்றதுக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு பள்ளங்களா இருக்கலாம், குன்றுகளா இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தடையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதையெல்லாம் நமக்கு முன்பாக சமபூமி ஆக்கி அதன் மேல நடக்கிறதுக்கு அவர் நமக்கு முன்னே போவார். இயேசுக்கு முன்னாக யோவான் ஸ்நானகன் போய் இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணிட்டு போல நமக்கும் தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்கு நமக்கு முன்னலாக போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? வனாந்தரத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? இந்த நிலையில தான் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம். கவனிப்பாருங்க, உங்க அனுபவம் எப்படி எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவம், நான் ஆண்டவருக்குள்ள வரும்போது எல்லாராலையும் வெறுக்கப்பட்டேன். எங்க அம்மா சொல்லி சொல்லி அழுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ செத்து போயிட்டு தான் கூட நல்லா இருக்கண்டா. ஒரு 2 நாள் அழுதுட்டு என்ன பண்ணிருப்பேன் நான்? எல்லாரும் ஒரு மாதிரி பேசுற மாதிரி ஏன்டா நடந்துக்கிறேன். அப்ப எல்லாம் என்ன பேசுறாங்க, இவன்லாம் சாவ மாட்டானே. என்ன பேசுனாங்க? எந்த தாய்க்கும், நான் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் என் தாய்க்கு நான் நல்லவன் தானே. என்ன அவங்க சொல்றாங்க, நீ செத்து போடுறான்னு, அது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா மத்தவங்க அப்படி சொல்றது அதுவும் பெருசா இருந்தது. கவனிச்சு பாருங்க, ஒண்ணு வீட்டுல சண்டை இருக்கும், இல்லைன்னா ரோட்ல சண்டை இருக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணிங்கன்னு எல்லாருக்கும் தலை வேதனையா இருந்தது. எனக்கு என்னதான் வழி? சில பேர் சொல்லிட்டான், பொண்டாட்டி பிள்ளைகளை நடுத்தரில் விட்டு எங்க போயிட போறான். எனக்கு என்ன வழி காட்டினாங்க? சில பேர் மரணத்துக்கு வழி காட்டாங்க, செத்து போடா, என்ன பண்ணலாம். சில பேர் தவறான பாதைக்கு வழி காட்டினாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு நேரான பாதைக்கு வழி காட்டினேன். அல்லேலூயா. நான் உனக்கு வழியா இருக்கிறேன்னு சொல்லி என்னை தேர்ந்தெடுத்து நான் தேவன் இடத்துல வரும்போது சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவர். அவர் சொன்னார், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு தெரியுவா, உனக்கு நான் என்ன பண்றேன், உனக்கு நான் சொல்லித்தரவா. அப்போ சொல்லித்தர்றதுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனை போல நிறைய ராத்திரியும் பார்க்கல யார் பாதத்துல இருந்த. இன்னைக்கு கற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? உனக்கு பாதை தெரியணுமா? உன்னை வழி நடத்துகிற ஆண்டவருடைய காரியங்கள் புரியணுமா? அவருடைய வல்லமையை நீ அனுபவிக்கணுமா? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணவனை போல நீ தேவ சமூகத்தில் இருக்க கற்றுக்கொள். இன்னைக்கு நேரங்களை வீணடிச்சுட்டு உட்காந்து கிடக்கிற எவ்வளவு நேரங்களை. ஆனா தேவனுடைய பாதத்துல உட்காருகிற நேரம்
ரொம்ப மிகுந்த பிரயோஜனம் உள்ள நேரம். அல்லேலூயா. உன் வனாந்தரமா இருந்தாலும் கூட உன் வாழ்க்கையை வயல்ல எல்லாம் போல கர்த்தர் நடத்துகிறதற்கு வல்லமை உள்ளதான ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் அவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த போது அவர் என்ன பண்ணாரு? கவனிச்சு பாருங்க. வனாந்தரம் நடக்க முடியுமா? மத்தியான வேலையில பீச்சு மணல்ல நடக்க முடியுமா? நடல்ல நடந்தாவே கொஞ்ச நாள்ல சோர்ந்துருவாங்க. அப்படிதானே? அப்படி இல்லைன்னா மெரினா பீச்சுக்கு போய் பாரு. பார்த்து சொல்லிட்டாரு, பீச்சுக்கு போக சொல்லிட்டாரு. எங்க போய் தொலை பண்ணாதீங்க. அதுதான் சொன்னேன். அடையார் பீச்சு சொல்ல, மெரினா பீச்சுக்கு போ. எவ்வளவு தூரம் நடப்ப? ஆடி ஓஞ்சி 2 பஜ்ஜி சாப்பிட்டு வரத்துக்குள்ள என்ன ஆயிடுவேன்? பஜ்ஜி ஆயிடுவேன். அல்லேலூயா. காலெல்லாம் பிடிச்சிக்குது, எனக்கு தொடை வலிக்குது, கால் வலிக்குது, என்ன பண்ணுவேன்? 40 வருஷம் நடந்தாங்க இஸ்ரேல் ஜனங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? ஒருத்தன் கால் கூட வீங்குறியா? ஒரு ட்ரெஸ் கூட பழசா போலையா? ஒருத்தன் கூட பலவீனப்படலையா? ஏன்? பகலில மேக ஸ்தம்பமா அவரை மூடிக்கொண்டாரு, இரவில அக்கினி ஸ்தம்பமாக அருந்தார். மேகமும் அக்கினியும் மூடி இருந்தது. என்ன நம்மள எது மூடி இருக்கு? வனாந்தரம் யாருமே இல்லை. வனாந்தரமான வாழ்க்கையில நமக்கு உரமும் சுற்றமும் எதுவும் நம்ம கூட ஒட்டாது. வனாந்தரத்துல நீங்க பாழா போன வளர முடியாத குச்சியை போல, ஒரு செடியை போல தனியா இருப்போம். பார்க்கறதுக்கு வெறுப்பா இருக்காது. ஏன்னா பச்சை பசையிலான தோட்டத்தை போல இருந்தா எல்லாம் விரும்புவாங்க. கொஞ்ச நேரம் உட்கார நினைப்பாங்க, கொஞ்ச நேரம் பழங்களை பறிக்க நினைப்பாங்க, சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க. ஆனா வனாந்தரத்துல என்ன பண்ண மாட்டாங்க? அது கரலையா போன செடியை போல இருக்கும். ஒரு நல்ல வளர்ச்சியே இருக்காது. அது யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்மளை யாரு விரும்பினாங்க? கரலையா போன செடியை போல தானே நீ இருந்த வனாந்தரத்துல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? நடத்தினாரா? கூலையான பாடிடமான இடத்துல. இதுதான் உபாகம் 32:10, 10:11 நம்ம பார்க்கிறோம். பாடான இடத்திலும் கூலை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி காத்தாரா? கண்மணி போல். கண் இமைகள் பாதுகாக்கிறது போல தேவன் உன்னை பாதுகாத்து வந்திருக்கிற. மேக ஸ்தம்பத்திலையும் அக்கினி ஸ்தம்பத்திலையும் தேவன் யாரை மூடினார்? நீ கவனிங்க. நம்முடைய ஜபத்துல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நீ தேவ சமூகத்துல கேட்கணும், என்ன மேக ஸ்தம்பம் மூடும். என்ன மூடணும்? சாலமோன் கட்டின தேவாலயத்துல அவன் ஜெபிக்கும் போது ஒரு மேகம் ஆலயத்தை மூடிச்சு. எது மூடிச்சு? இன்னைக்கு ஆலயத்துல வந்திருக்கிற நம்ம எது மூடுது? மேகம் மூடுதா? மேகம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். யார் மூடணும்? யார் மூடணும்? இந்த மேகம் உனக்கு மேல வந்துருச்சுன்னா உனக்கு நிழல் தான், உனக்கு குளிர்ச்சி தான், உனக்கு சந்தோஷம் தான், உனக்கு மனமகிழ்ச்சி தான், உனக்கு சகலமும் நன்மை தான். ஒரு பலவீனமத்தோட என்ன பண்ண முடியாது. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷ காலம் என்ன பண்ணாரு? மேக ஸ்தம்பத்தினாலையும் அக்கினி ஸ்தம்பத்தினாலையும் நடத்துறாரு. அதே கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும், உன் வாழ்க்கையில யாரும் விரும்பாத இருந்தாலும், 4 பேருக்கு நீ வெறுப்பா காணப்பட்டாலும், 4 பேர் உன்னை வெறுக்கிற நிலையில உன் வாழ்க்கை இருந்தாலும் பயப்படாத, நீ அழாத, நீ கண்ணீர் விடாத, உன்னை நான் வனாந்தரத்துல நான் நடத்துவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. நான் ஒண்ணு நினைக்கிறேன், தேவசேன சபை ஆரம்பிச்சு 22 வருஷங்கள் ஆக போகுதுங்க. வச்சு 2004 வந்தோம். நவம்பர் மாசம் வந்தா 22 வருஷம் முடிய போகும். இந்த 22 வருஷத்துல நான் இந்த சபையில பட்ட அனுபவங்கள் ஏராளம். எத்தனையோ நிலைகள், சபை நடக்குமா நடக்காதா என்ற சூழ்நிலைகள்.
முதல்ல இருந்தவங்களுக்கு தெரியும், அப்ப இருந்த சபை இடம் பத்தாத வெளியே இருப்பாங்க ஜனங்க. அன்னைக்கு சூழ்ந்து கொண்டாங்க, எல்லாம் பாஸ்டர் தான், பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். இன்னைக்கு எல்லாம் பாஸ்டா போயிட்டாங்க. என்னாச்சு? என்னாச்சு? கவனிங்க. ஓரளவுக்கு அவங்க போனாலும் ஓரளவுக்கு அவங்க உண்மையா இருந்தாங்க. அதுல ஒரு அளவுக்கு கொஞ்சம் உற்சாகமா செய்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நல்லதையும் பார்த்தேன், கெட்டதையும் பார்த்தேன். தேவைகள் மிகுந்த நிலைகளிலையும் பார்த்தேன், தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலும் பார்த்தேன். ஒண்ணு தெரியும், எனக்கு ஒண்ணு கற்றுக் கொடுத்த எஜமானன் நான் தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அழைத்தது நான் தான், ஒரு பொறுப்பை கொடுத்தது நான் தான், உன்னை நடத்தது நான் தான், உனக்கு வழியே நான் தான். எதை பிடிச்சுக்கிறேன்? எதை பிடிச்சுக்கிறேன்? நீங்க நல்லா மனசு திறந்து சொல்லி பாருங்க. தசமபாக நீ கொடுக்கலன்னு அதுக்காக ஒரு செய்தி எடுத்து நான் பேசினது உண்டோ? தசமபாகம் கொடுத்தவனை தூக்கி உயரத்துல தூக்கி பொத்துன்னு கீழே போட்டது உண்டோ? எதை குறித்து நான் என்ன பண்ணல. அப்ப எனக்கு தேவையில்லையா? நீ கொடுத்த காணிக்கை என்னைக்காவது பிரிச்சு பார்த்து நான் இதை கொடுத்தேன்னு கேட்டது உண்டோ? எதை கொடுத்தார்? ஒண்ணு நான் கத்துக்கொண்டேன். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னதாக ஒரு ஊழியக்காரர் வருவார், செங்கல்பட்டுல இருந்து வருவார். பக்கத்து வீட்டுல வந்து அவர் சுவிசேஷ கூட்டம் நடத்துவார். அதுல வலுக்கட்டாயம் பண்ணி கூப்பிட்டு கொஞ்ச நேரம் உக்காருங்க அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. தம்பி பாப்பா கொஞ்ச நேரம் உக்காருப்பான்னு. அந்த கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்ட பிறகு அவர் கரெக்டா அந்த 10:30 மணிக்கு கோடம்பாக்கத்துல இருந்து செங்கல்பட்டு போனவர், கடைசி ட்ரெயின். அப்போ அவர் சொல்லுவாரு, தம்பி கொஞ்சம் சைக்கிள்ல கொண்டு போய் எனக்கு ஸ்டேஷனாண்ட விட்டுட்டு பாருங்க. இன்னைக்குதான் பைக்